Praise the Lord. Welcome to church. ரோமர் 5:15. ரோமர் 1-12 அதிகாரத்தை நம்ம சரியா புரிஞ்சிக்கினா தான் வேதத்தை நம்மளால சரியா புரிஞ்சிக்க முடியும். அதனால்தான் ரோமர் நம்ம அடிக்கடி ரோமரை போதிக்கிறோம். அடிப்படையான சத்தியங்களை நாம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறோம். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல. மீறுதல் எங்க அதிகமா இருக்குதோ அங்க கிருபை அதிகமாக பெருகும் என்று வேதம் சொல்லுது. அதான் இங்க நம்ம வாசிக்கிறோம், மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில், ஒருவனுடைய மீறுதல்னாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவு அநேகர் மேல் அதிகமாய் பெருகுகிறது. கிருபை நம்ம மேல பெருகுகிறது. மீறுதல் எங்க இருக்குதோ அங்கு கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். அது ஈவாக கொடுக்கிறார், இலவசமாக கொடுக்கிறார். அதுக்கு எந்த முயற்சியோ அதுக்குரிய விலையோ நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அநேகர் மேல் அதிகமாய் பெருகுகிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானது அல்ல. கவனிங்க, இங்க எக்ஸ்பிளைன் பண்றார் அந்த கிருபை என்ற ஈவ. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம், நல்லா கவனிங்க, அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம், ஒரே ஒரு குற்றம்தான். ஆதாம் தவறு செய்தான், அவன் தீர்ப்பிடப்பட்டான். அவன் மட்டும் தீர்ப்பிடப்படல, மனுஷ குலமே தீர்ப்பிடப்பட்டது ஆதாமோடு சேர்ந்து. அதனால்தான் ஆதாமுக்கு வந்த பெண் அந்த அத்தனை பேரும் பாவம் செய்தார்கள். ஒரு மனுஷன் கூட பாவம் செய்யாத மனுஷன் இந்த உலகத்துல இருந்தது இல்லை. அதனால்தான் இங்க ஒரே குற்றத்தின் நிமித்தம்னு வருது பாருங்க. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு எதுவாய் இருந்தது, தண்டனைக்கு எதிராய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. கிருபை வரம் நீதிக்கேற்ற தீர்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் நம்மளை நியாயம் தீர்ப்பது கிடையாது. நமக்கு நியாய தீர்ப்பு நாள் என்பது கிடையவே கிடையாது. நாம என்னைக்குமே நியாய தீர்ப்பின் அரியணை முன்னாடி போய் நிற்க போகிறதே கிடையாது. ஏன்னா ரோமர் 8 வாசிக்கிறோம், ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. there is no condemnation. வேதம் சொல்லுது, நாம ஆவியில நடத்தப்படுறோம், அதுதான் சபைக்கு வருகிறோம். இன்னும் டவுட் இருக்குதா? நான் ஆவியில நடத்தப்படுறேன்னா இல்லையான்ற டவுட் உங்களுக்கு ஏதாவது இருக்குதா? இந்த வார்த்தையை பொறுத்தவரைக்கும், கர்த்தருடைய வார்த்தையை பொறுத்தவரைக்கும் உணர்வுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. வார்த்தை என்ன சொல்லுதோ அதுதான் சொல்றாரு பாருங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆவியின்படி நடக்கிறவர் யாரு? வார்த்தையின்படி நடக்கிறவர்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள். நாமெல்லாம் ஆவியின்படி நடக்கிற ஜனமாய் இருக்கிறோம். அதனால நமக்கு நியாய தீர்ப்பு என்பது கிடையவே கிடையாது. கர்த்தர் நம்மளை நியாயம் தீர்க்க போகிறது கிடையவே கிடையாது. ஆக்கினைக்கு ஏதுவா இருந்தது. கிருபை வரமோ அதிக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவா இருந்தது. அல்லாமலும் ஒரு மனுஷனுடைய மீறுதல்னால
அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டு இருக்க. மரணம் என்பது என்ன? நம்ம உலகத்துல மரிக்கிறோமே, அது மரணம் கிடையாது. தேவனை விட்டு பிரிகிற நிலை தான் மரணம். அதுதான் நரகம். வேதம் என்ன சொல்லுது பாருங்க, ஒருவனுடைய மீறுதல்னால அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டு இருக்க. மரணம் தான் மனிதர்களை ஆண்டு கொண்டு இருந்தது. இன்றைக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுடைய வாழ்க்கையில மரணம் ஆண்டு கொண்டு இருக்கிறது. மரித்தா எங்க போவோம்னு அவங்களுக்கே தெரியல. அதனால்தான் நாம் சுவிசேஷம் சொல்வது, அவர்களுக்கு தேவனை பற்றி சொல்வது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஏன்னா நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம், பரலோகத்தின் ஜனமா இருக்கிறோம். நம்ம மரித்த அந்த நேரத்துல நாம பரலோகத்துக்குள்ள போவோம் என்ற அந்த நம்பிக்கை, விசுவாசம் நமக்கு இருக்கிறது. கண்டிப்பாக நாம அதுக்குள்ள போயிடுவோம். ஆனால் தேவனை, இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளாத ஜனம் பாதாளத்துல தான் போய் விழ போகிறது. அதனால நற்செய்தி சொல்லுவது நமக்கு அது கடமையா இருக்குதுன்னு பவுல் சொல்றாரு. ஒருவனுடைய மீறுதனால அந்த ஒருவன் மூலமாக மரணம் ஆண்டு கொண்டு இருக்கிற கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியின் ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் கிறிஸ்து என்னும் ஒருவரால ஜீவனை அடைந்து. வேத சொல்லுது பாருங்க, கிறிஸ்து என்னும் ஒருவரால ஜீவனை அடைந்து, பரலோக வாழ்வை அடைந்து. இன்னைக்கு நம்ம பரலோக வாழ்க்கையை அடைந்து இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பரலோகத்தோட வாழ்க்கையை வாழ்கிறோம். அந்த பூமியில நம்ம ஏதோ செத்து தான் பரலோகத்துக்கு போய் அந்த வாழ்க்கையை அனுபவிப்போம் என்று வேதம் சொல்லல. நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நாம பரலோகத்தின் பிள்ளைகளாக, தேவனுடைய குடும்பத்துல ஒருவராக நம்ம மாறிட்டோம். அப்படி மாறிட்டதுனால இந்த உலகத்திலேயே நாம் பரலோகத்தின் வாழ்வை வாழ்கிறோம். அந்த அரசுல நாம ஒருவரா இருக்கிறோம். அதுதான் நம்ம சபைக்கு வருகிறோம். சபை என்பது என்ன? நான் இந்த உலக அரசுல இல்லை, நான் தேவனுடைய அரசுல இருக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்துல நான் இருக்கிறேன். அந்த ராஜ்யத்துல வாழ்கிறபடினால நான் பரலோகத்தின் வாழ்க்கையை இந்த உலகத்துல வாழ்கிறேன் என்பதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1 யோவான் 4வது அதிகாரம் 17வது வசனம். அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். கடைசி 2 வரி. அவர் பரலோகத்துல எப்படி இருக்கிறாரோ அப்படி நாம் இந்த உலகத்துல இருக்கிறோம். அவர் பரலோகத்துல எப்படி வாழ்கிறாரோ அதே போல அந்த பரலோகத்தின் வாழ்க்கைய இந்த பூமியில நாம் வாழ்கிறோம் என்று 1 யோவான் 4:17 நம்ம வாசிக்கிறோம். மறுபடியும் ரோமர் 5:18 போகும். அங்க ஆளுகிறோம் என்ற ஒரு வார்த்தையை எழுதியிருக்கிறாங்க. கடைசிக்கு முன்னாடி வரி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதல்னால அந்த ஒருவன் மூலமாக மரணம் ஆண்டு கொண்டு இருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியின் ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவரால ஜீவனை அடைந்து ஆளுவோம் என்பது அதிக நிச்சயமே. ஆளுவோம் என்பது அதிக நிச்சயமே. ஆளுவோம்னா என்ன? நல்லா கவனிங்க. அந்த ஆளுவோம்ன்ற வார்த்தைக்கு தான் அங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு, ரொம்ப அழுத்தம் இருக்கு. ஆளுவோம்னா பாவத்தை நாம ஆளுவோம் என்று வேதம் சொல்லுது இந்த வசனத்துல. எப்படி ஆளுவோம்னா கிருபையை கொண்டு ஆள்வோம். நாம இந்த உலகத்துல எல்லாவற்றையும் ஆள பிறந்திருக்கிறோம். ஆதியாகமம் 1:26 விழுந்து போன பிறகு தேவன் இயேசு பூமியில வந்து மரித்து உயிர்த்தார், பாடுகளை அனுபவித்தார். அதன் பிறகு நாம பாவத்தையும் ஆளுவோம் என்று வேதம் நமக்கு இந்த வார்த்தையில சொல்லுது. ஆளுவோம் என்பது அதிக நிச்சயமே. ஆளுவோம்னா எதை கொண்டு ஆளுவோம்னா கிருபையை கொண்டு ஆளுவோம். இந்த வசனம் தான். ஒருவன் மூலமாய் பாவம் வந்தது, ஆதாம் மூலமாக
பாவம் வந்தது. எல்லாரும் பாவம் செய்து அதுக்குரிய தண்டனைக்கு ஏதுவானார்கள். அதன் பிறகு இயேசு வந்தாரு. இயேசு சிலுவையில மரித்து உயிர்த்து நம்மை நீதிமான் ஆக்கிட்டதுனால, அவர் அந்த கிருபையினால அவர் நம்மை நீதிமான் ஆக்கிட்டதுனால, அந்த கிருபையை கொண்டு நாம் இந்த உலகம் கொண்டு வருகிற பாவங்களை ஜெயிப்போம், ஆளுவோம் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த கிருபையான பிரசங்கத்தை கேட்ட பிறகு பாவம் செய்யறதுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னமும் அவங்க எல்லாம் பாவம் செய்யாம பரிசுத்தமாவே இருக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்றது, ஒரு மாயை அவங்களுக்குள்ள இருக்குது. தாங்கள் பரிசுத்தமா இருக்கிறோம், மற்றவங்க பார்க்குற எல்லாருமே பாவமா இருக்கிறாங்க, பாவியா இருக்கிறாங்க அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தோடு பேசுவாங்க, பழகுவாங்க, ஆலோசனைகளை அவங்க கொடுப்பாங்க. இந்த பிரசங்கங்களை கேட்கும் போது அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, பாவம் செய்ய தைரியத்தை கொடுத்துட்றாங்க அப்படின்னு. ஆனா இங்க வேதம் தெளிவா சொல்லுது, கிருபையை புரிந்து கொண்டீங்கன்னா கிருபையை கொண்டு பாவத்தை நீங்கள் ஆளுவீர்கள் என்று வேதம் சொல்லுது. கிருபையை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ புரிந்துக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ சிலுவை உங்களுக்கு புரியும். அவர் எதுக்காக பாடுபட்டார், எதுக்காக வேதனை அனுபவித்தார், எவ்வளவு துன்பங்களை அனுபவித்தாரு, ரத்தம் சிந்தினாரு, மரித்தார், உயிர்த்தார், தன்னையே பலியாக கொடுத்தார், விலைக்கிரயமாக தன்னுடைய ரத்தத்தை கொடுத்தார் என்பது நமக்கு ஆழமாக புரிய ஆரம்பிக்கும். அப்படி நாம புரிந்து கொள்ளும் போது தான் தேவனுடைய அன்பை நம்மளால ருசிக்க முடியும். பாவம் பாவம் என்று பிரசங்கம் பண்றதுனாலயோ அந்த பாவ பிரசங்கத்தை நம்ம கேட்கறதுனாலயோ தேவனிடத்துல நாம ஐக்கியம் கொள்ளவே முடியாது. அந்த மனிதர்கள் எல்லாம் நீங்க பாருங்க, அந்த ஆவிக்குரிய ஜனங்கள் எல்லாம் நீங்க பாருங்க, தங்களுடைய ஜெபத்துக்காக யாரையாவது ஒருத்தரை சார்ந்திருப்பாங்க, பாஸ்டர் சார்ந்திருப்பாங்க, இல்லை வேற யாராவது ஒரு எந்த விசுவாசி ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறாரு, யார் மூத்த விசுவாசி, யாருக்கு ரொம்ப வயதாகிடுச்சு அவங்க பரிசுத்தமா இருப்பாங்க, அவங்ககிட்ட சொன்னா ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னு அவங்க நம்புவாங்க. ஏன் அவங்களுக்குள்ள தாங்கள் ஜெபிக்கும் போது தங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் என்ற நம்பிக்கை இல்லைன்னா அவர்கள் தங்களையே பாவிகளாக பார்க்குறாங்க. மற்றவங்களை எப்படி தீர்ப்பிடுறாங்களோ அதே போல தங்களையும் தீர்ப்பிட்டு கொள்ளுகிறார்கள் என்று அவங்களுக்கு தெரியல. கிருபையை தெரியாம தேவனிடத்துல நாம ஐக்கியப்படவே முடியாது. பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகும். லைசன்ஸ் கொடுக்குறாங்களா? இல்லை. ஏன்னா நம்ம போன வாரமே பார்த்தோம், கலாத்தியர் 2:15 புறஜாதிகளில் பிறந்த பாவிகளாய் இராமல் சுவாபத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே மனுஷன் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாயப்பிரமாணத்தின் கிரியினால் அல்ல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்படும்படிக்கு கிறிஸ்துவின் மேல விசுவாசிகள் ஆனோம். நாம் நீதிமான் ஆகும்படியாக நாம கிறிஸ்துவை விசுவசித்தோம். கிறிஸ்துவை விசுவசித்ததுனால நாம் நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். நாமளா நம்மளை நீதிமான் ஆக்கி கொள்வதில்லை, நம்மளே நாம பரிசுத்தம் ஆக்கி கொள்வது கிடையாது. பரிசுத்தம் என்பது என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, மாரல் லாவை கடைபிடிக்கணும், நம்ம சுத்தமா இருக்கணும், நம்ம நடக்கை சரியா இருக்கணும் அப்படின்றது தான் பரிசுத்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா வேதத்துல பரிசுத்தம் என்று எதை கர்த்தர் சொல்றாருன்னா, பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், இதத்தான் பரிசுத்தம் என்று சொல்றார் கர்த்தர். பரிசுத்தம்னாலே கர்த்தருக்கென்று கர்த்தரால பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், இதத்தான் பரிசுத்தம் என்று சொல்லுத ஒழிய நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுனால பரிசுத்தம் ஆக முடியும்னா முடியவே முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுது, சிந்தனையில தவறாதவர்கள் யாருமே கிடையாது என்று.
ஒரு மனுஷன் சிந்தனையில தவறுறான்னா அவன் சிந்தனையில தவறுனான் என்று சொல்லி யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் சிந்தனையில தவறுனானா இல்லையான்னு. வேதம் சொல்லுது, இச்சையாது இருப்பாயாக என்று வேதம் சொல்லுது. அந்த இச்சையாது இருப்பாயாக என்பது என்னன்னா, சிந்தனையிலையும் நீ தவறு செய்யாதன்ற அர்த்தம். ஆனா சிந்தனையில தவறு செய்யாத மனுஷன் என்பது இந்த பூமியில கிடையவே கிடையாது. அப்போ பரிசுத்தம்னா என்ன? கர்த்தரால இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களிடம் இருந்து நாம் வேறாக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அதான் சபை. அதுதான் பரிசுத்தவான்கள். அவர்கள்தான் பரிசுத்தவான்கள். அவர்கள்தான் பரிசுத்த ஜனம். அதுதான் பரிசுத்தம்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. மாரல் பியூரிட்டி எல்லாம் சொல்லவே இல்லை வேதம். நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, போவோம். இங்க சொல்றாரு பாருங்க, இயேசுவின் மேல நம்ம விசுவாசம் வைத்ததுனால நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளே நீதிமான் ஆகிறது இல்லை. பாவத்தை அறிக்கையிடுறேன், நான் ஆண்டவர் அழுகுறேன் அப்படின்றது இல்லை. உண்மையான மனம் திரும்புதல் என்ன? அதுதான் ரொம்ப முக்கியமே. மனசு மாறுதான்றது தான் முக்கியம். நம்முடைய இருதயம் மாறுதான்றது முக்கியம். நம்ம இருதயம் மாறாம மனசு மாறாம தொடர்ந்து பல தவறுகளை செய்து அதுக்காக மறுபடியும் மன்னிப்பு கேட்பதனால நமக்கு பாவம் மன்னிக்கப்பட்டு நாம பரிசுத்தம் ஆகிறது கிடையவே கிடையாது. புதிய ஏற்பாடே கிடையாது. இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். ஏன்? கிரியினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே. கிரியினால கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. நம்ம கிரியை தேவனுக்கு முன்பாக குப்பையும் கந்தலுமாய் இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுது. கிரியினால அல்ல, வார்த்தை அதுதான். கிரியினால யாராலையும் நீதிமான் ஆகவே முடியாது. சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படும்படிக்கு நல்லா கவனிங்க, நீதிமான் ஆக்கப்படும்படிக்கு. தேவன் நம்மை நீதிமான் ஆக்கினார ஒழிய நாமே சுயமாக நாம் நீதிமான் ஆகவில்லை, ஆகவும் முடியாது. எப்படி நம்மளை கர்த்தர் நீதிமான் ஆக்கினார்னா, அவரை விசுவசிச்சோம், அவர் நம்மை நீதிமான் ஆக்கினார் என்று வேதம் சொல்லுது. எப்படி ஒரு மனுஷன் வழியாக அந்த மனுக்குலமே பாவத்துல விழுந்ததோ, அதே போல கிறிஸ்து என்னும் ஒரு மனுஷனால கர்த்தரால அந்த இயேசுவை விசுவசிக்கிற அத்தனை பேரும் நீதிமான் ஆனார்கள். எப்படி ஒரு மனுஷனால அநேகர் பாவிகள் ஆனார்களோ, அதே போல இயேசுவை விசுவசிக்கிறதுனால நாம் நீதிமான் ஆனும் ஒழிய கிரியையினால கிடையாது. பிரதர், நான் சின்ன சின்ன தப்புகள் எல்லாம் பண்றேன பிரதர் அப்படின்றீங்களா? கர்த்தர் உங்களை நீதிமான் என்று தான் சொல்றார். பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுது. அப்போ தைரியமா நம்ம பாவம் செய்யலாமா? நம்ம தைரியமா நம்ம பாவத்துக்கு அடிமை ஆயிடலாமா? இல்லை. இந்த நீதிமான் என்பதும் நாம விசுவாசத்தினால பெறுகிறது தான். இயேசுவை விசுவசிக்கிறதுனால பெறுகிறது தான் நீதிமான் என்பதும். அது நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நாம விசுவசித்தால்தான் நாம் நீதிமானுக்குரிய கிரியையில நம்முடைய வாழ்க்கையில பெற்று அனுபவிக்க முடியும். எதுவா இருந்தாலும் இந்த வேதத்துல சொல்லப்பட்ட எந்த காரியமானாலும் விசுவசிச்சா தான் நடக்கும். கோயிலுக்கு வர்றதுனால நடக்காது. ஞாயிற்றுக்கிழமை சரியா வந்துடுறோம் பிரதர் அப்படின்றதுனால நாம பரிசுத்தம் ஆகிறது கிடையாது. நான் எல்லா மீட்டிங்க்கும் போயிடுறேன் பிரதர் அப்படின்றதுனால பரிசுத்தம் ஆகிறது கிடையாது. நான் அன்னாடம் பைபிள் வாசிக்கிறேன் பிரதர், அன்னாடம் பைபிள் வாசிப்பது நல்லது, அதனால அந்த கிரியையினால நான் நீதிமான் ஆகிறேன்னா இல்லை. நான் அன்னாடம் துதிக்கிறேன் பிரதர், 3 மணி காலைல ஏஞ்சி ஜபிக்கிறேன் பிரதர், அதனால நான் நீதிமான் பிரதர் அப்படின்னா அது கிரியைகளுக்கு ஒப்பா இருக்கிறது. நீதிமான் என்பது விசுவாசத்தினால தான் உண்டாகணும். நமக்கு அப்பதான் புரியும் நம்ம நீதிமான்னு. நீதிமான்னு ஒரு பிரசங்கம் கேட்கறதுனால நீங்க நீதிமான்ன்றது புரிஞ்சிடாது. நீங்க வீட்டுக்கு போய் அதை நீங்க விசுவசிக்கிறதுனால தான் நீங்க நீதிமான் என்பது உங்களுக்கு புரியும். எதுவுமே விசுவாசத்தினால்தான் எடுத்துக்கொள்ளணும் வேதத்துல.
இயேசுவே உங்க ஜெப அறையில நீங்க ஜெபிக்கும் போது வந்து என்ன வேணும்னு கர்த்தர் கேட்டாலும் நாம விசுவாசத்தோடு கேட்டா தான், பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த நம்பிக்கையோடு கேட்டா தான் அது கிடைக்குமோ ஒழிய, இயேசு ரூம்ல வந்துட்டாரு அதனால அவர் எடுத்து கொடுத்துட்டு போவாரு அப்படின்னா கிடையவே கிடையாது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, இயேசு சாண்டா கிளாஸ் மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஏதோ ஒரு பெரிய பையன் முதுகுல எடுத்துட்டு அப்படியே சட்டுன்னு வந்து ரூம்ல இறங்கி அந்த பையன் திறந்து நீங்க கேட்கறதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்துட்டு சரி டாட்டா போயிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போவாருன்னு நினச்சின்னு இருக்கிறீங்க. கிடையவே கிடையாது. நிறைய பேருக்கு இந்த விசுவாசம் இருக்குது. அதனால தான் நிறைய பேர் தங்கள் ஜெப அறையில இயேசு வரணும்னு ஜெபம் பண்றாங்க. எதுக்கு ஜெபம் பண்றாங்கன்னா, அவங்க பிரச்சனை அதிகமா இருக்குது, வந்தாருன்னா தீர்த்து வச்சுட்டு போவாரு இயேசு தங்களுடைய ஜெப அறையிலன்னு நினைக்கிறாங்க. ஆனா இயேசு ஜெப அறையில வர்றதுனால எந்த பிரச்சனையும் தீர போறதில்ல. விசுவாசா தான் நம்ம அதை பெற முடியும். எதுவானாலும் விசுவாசத்தினால்தான் தான் பெறணும். வேதம் விசுவாசத்தை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை புரிந்து கொண்டு வேத வார்த்தைகளை நம்ம விசுவசிச்சா போதும், அதை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா தேவன் வார்த்தையா இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீதிமான் என்பதும் எப்படி நமக்குள்ள வருகிறது என்று சொன்னா, நம்முடைய கிரியைகள் எப்படி மாறுது அப்படின்னா, முதல்ல நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம பரிசுத்தம் ஆயிடல. நம்ம நடக்க, நம்முடைய சிந்தனை, நம்முடைய பேச்சு எல்லாமே பரிசுத்தம் ஆயிடுச்சா? இல்லை. ஞானஸ்தானம் வாங்கினா நான் பரிசுத்தம் ஆயிடுவேன், தூய்மை ஆயிடுவேன் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நம்புறாங்க. ஞானஸ்தானம் எடுப்பது நல்லது, அது ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு, அதை எடுக்கணும், அது நல்லது. ஆனா ஞானஸ்தானம் மூழ்கி ஏஞ்ச பிறகு நான் பரிசுத்தவானா மாறிட்டேன் அப்படின்னா அது இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டதுல இருந்து நான் பாவமே செய்யல அப்படின்னா நம்பிடாதீங்க. அவங்கள அந்த பிரசங்கத்தெல்லாம் நம்பிடாதீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட பிரசங்களை நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்க பெரிய பாவின்னு நினைச்சு நிற்பீங்க. நான் ஞானஸ்தானம் எடுத்தேனே, என்ன கர்த்தர் கழுவாம விட்டார, நான் சின்ன சின்ன தவறுகளை நான் செய்துட்டு வரேனே, பாவங்களை செஞ்சுட்டு வரேனே அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு உங்களுக்குள்ள வந்துடும். நாம ரட்சிக்கப்பட்டப்போ என்ன நடந்ததுன்னா, நாம ஒரு மனிதர்கள் 3 பகுதி இருக்குது. ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற 3 பகுதிகளை கொண்டவங்க. நம்ம எப்படி பிரதர் 3 இருக்குது அப்படின்னாதீங்க. கர்த்தரே 3 தானே இருக்கிறாரு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியா இருக்கிறார். அதே போல நாமும் ஆவி, ஆத்மா, சரீரமாய் இருக்கிறோம். நாம ரட்சிக்கப்பட்ட போது நம்முடைய ஆவி, அதாவது நாம உள்ள இருக்கிற நாம பரிசுத்தமாயிட்டோம். ஆனா ஆத்மா பாருங்க, உடல் எடுத்துங்க, மாம்சம் அது பரிசுத்தம் ஆகல. ஏன்னா அது மண்ணுக்கு போயிடும், அவ்வளவுதான். ஆத்மால பாவம் இருக்குது, சிந்தனை ஆத்மால இருக்குது. கடந்த கால நினைவுகள், சிந்தனைகள், பாவங்கள் அதெல்லாம் மைண்டுக்குள்ள இருக்கிறது. ஆத்மால பாவம் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட பிறகும் பாவ யோசனைகள், சிந்தனைகள் அது எல்லாம் பிராக்டிக்கலா உங்க எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப பெருசா நம்ம யோசிச்சு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. நம்ம பார்த்தாலே நமக்கு நல்லா தெரியும். நம்முடைய சிந்தனையில பாவ எண்ணங்கள், சிந்தனைகள் நம்ம வாழ்ந்ததுனால, அந்த பாவ உலகத்துல பிசாசின் பிள்ளைகளாக இருந்ததுனால அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய சிந்தனைகள், அவனுடைய செயல்பாடுகள், அந்த பேச்சுக்கள்லாம் உள்ள இருக்குது, நம்ம சிந்தனையில ரெக்கார்ட் ஆகி இருக்குது. நம்ம பாவி என்ற உணர்வு நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கிறது ரட்சிக்கப்பட்ட பிறகும். அதுக்கு காரணம் என்னன்னா, நீதிமான்றத நாம புரிஞ்சிக்கல. சிலுவையில இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை நீதிமான் ஆக்கி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளவே இல்லை. ரோமர் 5:9 இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்க, கவனிங்க, நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்க, அவர் இரத்தத்தினால நாம் நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். இனிமேல் ஆக போகிறது கிடையாது. அந்த நீதிமான் என்பது நம்ம விசுவாசத்தினால தான் எடுத்துக்கொள்ளணும். நம்மள முதல் நீதிமான் பார்க்க கற்றுக்கொள்ளணும். நான் நீதிமான்யா, கர்த்தர் என்ன நீதிமான் ஆக்கி இருக்கிறார். கிரியையினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினால் நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். இந்த நீதிமான் என்பதை நாம நம்மளை புரிய வைக்கணும். நான் நீதிமான், அது புரியறது ரொம்ப கஷ்டமா இருக்குது நிறைய ஆவிக்குரிய மக்களுக்கு.
நான் நீதிமானா? கிடையாதுங்க. நோவா தாங்க நீதிமான். அபிரகாம் நீதிமானுங்க. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவங்களாம் தான் நீதிமான் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா நோவாவே எடுத்துங்க, அவன் என்ன பாவம் செஞ்சான்னு நீங்க வாசிச்சிங்கன்னா தெரியும். அதுவும் தண்ணி வந்து வெள்ளம் வந்து எல்லாரையும் அடிச்சுன்னு போய் எல்லாம் மறித்த பிறகு அவன் செய்தான். குடிச்சிட்டு மனைவி யாரு பொண்ணு யாருன்னு தெரியாம விபச்சாரம் பண்ணலாம். நான் சொல்லங்க, இன்னும் நான் அவனை கண்டம் பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. வேதம் சொல்லுது. அவனை நம்ம நீதிமான்னு ஏத்துக்கிறோம். ஆனா நம்மள நம்ம நீதிமான்னு ஏத்துக்கிறதே கிடையாது. அபிரகாம நீதிமான்னு ஏத்துக்கிறாங்க ஆவிக்குரிய ஜனங்க. அபிரகாம் நீதிமான் நல்லா சத்தமா சொல்லுவாங்க. வேற அவங்கள போல இருங்க அப்படின்வாங்க. நோவா நீதிமான், அவங்கள போல இருங்க அப்படின்வாங்க. அபிரகாம் வாழ்க்கையை எடுத்து பாருங்க, எத்தனை பொய் சொல்லிக்கிறான். உன் வீட்டை விட்டு எல்லாரையும் விட்டுட்டு வானாரு, லோத்தை கூட்டு வந்துட்டான். அங்கேயே தேவனுக்கு அவன் கீழ்ப்படியில பொய் சொன்னான். அவனை மனைவியை தான் சகோதரி என்று சொல்லிட்டான். 2 முறை சொல்லிட்டான், பொய் சொல்லிட்டான். ஆனா அவனை நீதிமான் சொல்லும் போது நம்ம ஏத்துக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட ஜனம், நம்முடைய பாவங்களுக்காக இயேசு மரித்து சிலுவையில விலைக்கிரயம் செலுத்தி தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அவ்வளவு பாடுகளையும் உபத்திரங்களையும் நம்முடைய இடத்துல நமக்காக அனுபவித்தார். நாம நீதிமான் ஆகணுன்றதுக்காக. ஆனா நம்மள நாம நீதிமான் ஏன் ஏத்துக்க மாட்டோம்? ஏன்னா நம்மள நம்ம நீதிமானா பார்க்க நமக்கு தெரியல. ஏன் தெரியலன்னா, நம்ம நிறைய டைம் பாவி 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 என்று சொல்லி வளர்க்கப்பட்டுட்டோம். போதனைகள் எல்லாம் அப்படிதான் நிரம்பி இருக்குது. யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நீ பாவி நீ பாவி நீ பாவம் செய்யற. ஆனா வேதம் சொல்லுது, இயேசு சிலுவையில நமக்காக பாடுகளை பட்டு அவமானப்பட்டு நிந்தைகளை அனுபவித்தார், வேதனைகளை அனுபவித்தார். பிதாவே பார்க்க முடியாம சகிக்க முடியாம முகத்தை திருப்பி கொண்டார். அவ்வளோ வேதனைகளை இயேசு அனுபவித்தார், நம்மை நீதிமான் ஆக்கும்படியாக. ஏன்னா நம்மளால நம்ம நீதிமான் ஆயிட முடியாது என்பதற்காக தான். விசுவாசம்னா என்ன? 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். விசுவசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவசிக்கிறபடியினால் பேசுகிறோம். இதுதாங்க விசுவாசம். விசுவாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அறிஞ்சிக்கணும்னா, இந்த வசனத்தை நம்ம படிச்சாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு போதகரே தேவையில்லை போதிக்கிறதுக்கு. எங்க இருக்குதுன்னு காட்டுறதுக்கு தான் இந்த இடத்துல ஒரு போதகர் தேவை. ஏன்னா படிச்சாலே புரிஞ்சுக்கும். விசுவசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதி இருக்கிறபடி அப்படின்னா, நீதிமான் என்பதும் விசுவசிச்சாதான் நமக்கு புரியும் நாம நீதிமான் என்று. அப்போ நாம நீதிமான் என்று அறிக்கையிட்டா தான் நாம நீதிமான் என்பது புரியும் நமக்கு. இல்லைன்னா புரியவே புரியாது. நம்ம எவ்வளவு பெரிய வேத வல்லுநரா இருக்கலாம், பைபிளை கரைச்சி குடிச்சிருக்கலாம், அன்னாடம் ஒரு 10, 20, 30 சாப்டர் படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல மணிக்கணக்கா ஜெபம் பண்றவங்களா இருக்கலாம். தாங்கள் நீதிமான் என்பதை நாவல அறிக்கை இடாமல் இருப்பாங்கன்னா ஒருவேளை புரிஞ்சு கூட இருக்கலாம் நீதிமான். ஆனா அறிக்கை இடாமல் இருப்பாங்கன்னு சொன்னா அவங்க தங்களை நீதிமான் என்று பார்ப்பதில்லை, அவங்களால பார்க்கவே முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த கலாத்தியர் 2:15 சொல்றபடி, கிரியினால் அல்ல கிறிஸ்துவை விசுவசிக்கிறதுனால நாம் நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் என்ற வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லி நம்மள நாம நீதிமானாய் பார்க்க ஆரம்பிப்போம்னா நம்முடைய சிந்தனை, பாவ சிந்தனைகள் மாறும்.
பாவம் நம்ம உள்ளத்துல இருக்கும்னா, நம்முடைய சிந்தனையில இருக்கும்னா, அது கொஞ்சம் கொஞ்சமாக தோற்று போக ஆரம்பிக்கும், பலகீனப்பட ஆரம்பிக்கும். நம்மளுக்கே தெரியாம அது ஒன்றுமில்லாமல் ஆகி போயிடும். அதனால நாம் நீதிமான் என்றதை அறிக்கையிட்டோம்னா, நம்முடைய சிந்தனை, நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்கள் எல்லாம் நீதிமானுக்குரியவைகளாக அது மாறிடும். ஏன்னா மனம் புதிதாகிறத பற்றி வேதம் சொல்லுது. நம்ம ரோமர் 12 வாசிக்கிறோம் இல்லையா? மனம் புதிதாகணும்னு, நம்முடைய சிந்தனை மாறணும்னு. பாவி என்ற சிந்தனை மாறணும். பிறந்ததுல இருந்தே நம்மளை பாவி பாவி என்று ஜனங்க சொல்லிட்டாங்க. நாமளும் அதை ஆமா ஆமா நான் பாவம் செஞ்சிருக்கேன், நான் பாவி தான் அப்படின்னு நம்மளும் பேச ஆரம்பிச்சிட்டோம். நம்மளை நம்ம பாவிகளாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பேச ஆரம்பிச்சிட்டதுனால அது நம் உள்ளத்தின் ஆழத்துல போய் வலுப்பெற்று விட்டது. எந்த சிந்தனை என்பது என்ன? பேச்சுல தான் வருது. நம்ம பேசும்போது அது சிந்தனையாக மாறுகிறது. மற்றவங்க பேசுகிறது நம்முடைய உள்ள போகும்போது, நம்முடைய ஆவியில போகும்போது அது சிந்தனையா போகுது. வார்த்தையா போல, குரலா போல, சிந்தனையா தான் போகுது இல்லையா? நான் சொல்றேன், எங்க வீட்டுக்கு நீங்க வரணும்னா காந்தி வீதியில நேரா போங்க, அங்க ஒரு மணிக்கூண்டு இருக்கும். அந்த மணிக்கூண்டு சோத்து வகை பக்கம் திரும்பினீங்கன்னா ஒரு 10 வீடு பீச்சை பக்கத்துல என் வீடு இருக்குது, மஞ்சள் கலர் பில்டிங்கு அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ உங்களுக்கு வார்த்தை அப்படியே வந்துச்சா? இல்ல, வார்த்தை சிந்தனை வந்து காந்தி வீதி தெரிஞ்சுதா, மணிக்கூண்டு தெரிஞ்சுதா, அப்படியே திரும்பி போனா என் வீடு தெரிஞ்சுதா மஞ்சள் கலரு? வார்த்தை எங்கேயாவது எழுதப்பட்டிருந்ததா? கிடையாது. ஏன் வார்த்தையை நம்ம பேசுறோம்னா, நம்முடைய ஆவி சிந்தனையினால நிறைந்த ஒரு விஷயம். சிந்தனை தான் நமக்குள்ள இருக்கிறது. அந்த சிந்தனை என்ன ஆகுதுன்னா, நம்மளை பாவி பாவி என்று சொன்னதுனால, நாம பாவி பாவி என்று நம்ம அங்கீகரித்ததுனால, நம்ம பாவி என்று பார்க்கறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த வார்த்தை சிந்தனையாய் உள்ள போய் பாவத்துக்குரிய சூழ்நிலைகளை அதை ஏற்படுத்திடுது. விசுவாசம் செய்யறதே அதுதான். விசுவாசத்தின் வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம பேசணும்னா அது சிந்தனையாய் உள்ள போய் ஆழமாய் பதியும் போது அது சூழ்நிலைகளை உண்டாக்குது, மனிதர்களை கொண்டு வருது. நான் சின்னதா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றேன் பாருங்க, செஞ்சு பாருங்க. நீங்க படிக்கிற காலத்திலயோ இல்ல சின்னதுலயோ யாரோ ஒரு நண்பர், அவங்களோட நல்லா பழகி இருப்பீங்க. அதன் பிறகு படித்து முடித்து வேலைக்கு போன பிறகு அவங்களோட டச்சே இருக்காது, கான்டாக்டே இருக்காது, எந்த தொடர்புமே இருக்காது. அப்படியே ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ அவங்கள நினைச்சு பாக்குறீங்க, அவங்க எங்க இருக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, என்னன்னு தெரியலையே அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா, நீங்க அவங்களோட உருவத்தை காலையில மத்தியானம் சாயந்தரம் ராத்திரின்னு கொஞ்ச நேரம் அப்படியே சிந்திச்சுன்னே இருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்க எதிர்க்கே காணப்படுவாங்க. நீங்க அதான் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல ஏதோ ஒரு போன்லயோ இல்ல எதுலயோ அவங்களோட போட்டோவோ அவங்களோட வீடியோவோ தானாக வரும். அவங்கள பத்தி நம்ம சிந்திச்சு தான் இருப்போம். சிந்தனைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இங்க பாருங்க, நீதிமான் என்பது நம்ம உள்ள, நம்ம ஆவியில நீங்க நல்லா தெரிஞ்சீங்க, அங்க வேர் ஹவுஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. வேர் ஹவுஸ்னா நம்முடைய ஃபைல் எல்லாம் அதுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். நம்ம மனசுல, மனதின் ஆழத்துல. நீங்க சைக்காலஜிஸ்ட் கிட்ட கேட்டீங்கன்னா, சயின்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. நிறைய டைம் நம்ம சயின்ஸை பேசும்போது ரிலிஜன்ல ஏற்றுக்கொள்றதே கிடையாது. என்ன இது சயின்ஸ், நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்வாங்க நிறைய பேர். இது சயின்ஸு அப்படின்னு வேதம் சொல்றது தான் நம்ம அங்கே சயின்ஸில் கோரிலேட் பண்ணுறோம், ரைட்? ஆனால் சயின்ஸ் ஃபோனுன்னு வரக்குள்ள நம்ம அதை யோசிக்கிறதே கிடையாது. ஃபோன் யூஸ் பண்ணுறோம்ல, ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், அது சயின்ஸிடம் தானே வந்துச்சு. அதை மட்டும் ஏன் நம்புகிறோம்? ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை
நம்ம நம்புறதில்ல. அந்த ஃபோனை தான் நம்ம நம்புற மொழி, அது பின்னாடி இருக்கிற அறிவை அது அது வேணாம் நமக்கு அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுடுறோம் நிறைய டைம். ஏன் சயின்ஸை நம்ம சில சமயத்தில் எடுக்கிறோம்னா அது நமக்கு ஹெல்ப் பண்ணுது, நமக்கு உதவி செய்யுது. அது என்னன்னா நம்ம பார்க்குற விஷயங்கள் முக்காசி நம்ம ஆழமாய் பார்க்கிற விஷயங்கள், சிந்திக்கிற அத்தனை காரியமே, இன்னும் சொல்ல போனா நம்முடைய எல்லாமே உள்ள ரெக்கார்ட் ஆகிருக்கு. நம்ம பிறந்ததுல இருந்து எல்லாமே எப்படி வீடியோ கேசட்டில் நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்றோமோ அப்படி நமக்குள்ள ரெக்கார்ட் ஆகிருக்கு. நீங்க ஹிப்னோடைஸ்ட் கிட்ட போனீங்கன்னா, இங்க பிரச்சனை இருக்கிறவங்கள அவங்க பேசுறாங்க, அப்படி நீங்க போனீங்கன்னா அவங்க உங்களை படுக்க வச்சுட்டு ஜனவரி 1ஆம் தேதி நீங்க எங்க இருந்தீங்கன்னு கரெக்டா உங்களை பார்க்க வச்சிருவாங்க. நீங்களே வாயை திறந்து சொல்ல ஆரம்பிப்பீங்க. இப்போ மறந்துட்டு இருப்பீங்க. பீச்சில் நடந்து இருந்தீங்கன்னா ஒருவேளை என்ன கலர் சட்டை போட்டு இருந்தீங்க உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. யாரை சந்தித்து பேசணும் ஞாபகம் இருக்காது. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் புது வருஷத்துக்கு பீச்சுக்கு போயிருந்தேன்னு வச்சுங்க, அவங்க யாரையோ ஒருத்தரை சந்தித்து பேசியிருப்பேன். அவங்க என்ன சட்டை போட்டிருந்தாங்கன்னாலும் தெரியாது, நான் என்ன சட்டை போட்டிருந்தானும் தெரியாது, அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஒரு சைக்காலஜிஸ்ட்டை, ஒரு ஹிப்னோடைஸ் பண்ணுற ஒரு ஆள்கிட்ட நீங்கள் போய் 2024 ஜனவரி 1ஆம் தேதி அப்படின்னு அவங்க ஆரம்பித்து உங்களை உறக்கத்தில் கொண்டு வந்து எங்கே போனீங்க, பீச்சுக்கு போனேன், என்ன பார்த்தீங்க, என்ன சட்டை போட்டிருந்தீங்க, தெளிவாக கரெக்டாக சொல்லுவீங்க. எப்படி சொல்கிறீங்க? உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் ஆழமாக அது பதிந்து இருக்கிறது, அது உங்களுக்கே தெரியல. அதே மாதிரி தான் பாவின்ற எண்ணமும் தரித்திரமா இருந்தாலும் சரி, வியாதி ஆனாலும் சரி, பிரச்சனையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, ஆழமாய் பதிந்து இருக்குது, உங்களுக்கே தெரியல. அந்த ரெக்கார்டு அதிகமா இருக்குது உள்ள, நமக்குள்ள. அதை மாற்றணும்னா நாம் செய்ய வேண்டியது விசுவசிக்கணும், வாயால் அறிக்கையிடணும். இங்க சொல்லுது, விசுவசித்தேன் அதனால் பேசினேன் என்று எழுதி இருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசின் ஆவியை உடையவர்களாய் இருந்து பேசுகிறோம். ஏன் பேசுறோம்னா அந்த வார்த்தைகள் உள்ள போய் எண்ணங்களாக, சிந்தனையாக அவங்களுக்குள்ள பதிகிறது. பதியணும். பதிஞ்சாதான் நம்ம நீதிமான் என்பது புரியும். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவின் உறுதியும் காணப்படாதவையின் நிச்சயமும். எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். நீதிமான் என்பதும் நம்ம உள்ளத்துல நாம நீதிமான் என்பதை நாம நிச்சயிக்கிறது தான், உறுதிப்படுத்துறது தான். யாரும் உங்க தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணி, இல்லை உங்களுக்காக ஜெபம் பண்ணி, கர்த்தர் சொன்னாரு பிரதர், நீங்க நீதிமான்னு சொன்னாரு பிரதர் அப்படின்னு சொன்னாதான் நம்புவீங்கன்றது விசுவாசம் கிடையாது. அப்படிதான் நிறைய பேர் கர்த்தர்கிட்ட கேட்டு, சொல்லுங்க பிரதர், என்னை பத்தி என்ன நினைக்கிறாருன்னு சொல்லுங்க பிரதர் அப்படின்றாங்க. விசுவாசம் அது கிடையவே கிடையாது. யார் வேணா எது வேணா சொல்லிட்டு போயிடுவாங்க. வார்த்தை ஒன்றுதான் மாறாது. இயேசு மாறாதவராக இருக்கிறார். நேற்று, இன்று, நாளை என்றும் மாறாதவராக இருக்கிறார். 8வது வசனம். இயேசு கிறிஸ்து நேற்று, இன்றும், என்றும் மாறாதவர். அவர் ஒருத்தர் தான் மாறாதவர். அவருடைய வார்த்தை மாறாது. அந்த நம்பிக்கை தான் நம்ம பரலோகத்துக்கு போகும்போது தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை. ஏன்னா மாறாதவர், அவர் வார்த்தை மாறாது. அவர் வார்த்தைக்கு புறம்பாக எதையும் செய்யவே மாட்டார். அவர் என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். அவரை விசுவசிக்கிறதுனால் நான் நீதிமான் ஆயிட்டேன். நான் மரிக்கும் போது ஒரு நாள் நான் பரலோகத்துக்குள்ள போயிடுவேன். பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்வேன். அவர் என் கிரியைகளை பார்ப்பது அல்ல. ஏன்னா அவரே எழுதியிருக்கிறார் வேதத்துல, கிரியையினால அல்ல, கிறிஸ்துவை பற்றுகிற, அவரை பற்றுகிற விசுவாசத்தினால் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அவரால் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நம்மால நாமளே நீதிமான் ஆக்கப்படல. அவரால் நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம்.
அப்போ அவரு நம்மளை பரலோகத்துல ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லுவது கிடையாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, அவரே வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு, நம்ம கையில கொடுத்துருக்கிறாரு. பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீ இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்க, இதெல்லாம் செஞ்சிருக்கிற, நான் உன்னை உள்ள அனுப்ப மாட்டேன் அப்படின்னு அவரால் சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய ரத்தத்தினால் நாம் நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நான் நீதிமான் ஆகல, இல்லை நாளைக்கு ஆக போறது இல்லை, நேற்று ஆகல. சிலுவையில இயேசு ரத்தம் சிந்தின போதே என்னை நீதிமான் ஆக்கினார். நான் ரட்சிக்கப்பட்ட போது அது என்னுடையதாக்கி கொண்டேன். நான் விசுவாசத்துல அதை அறிக்கையிட்டு, நான் கிரியினால் அல்ல கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினால் நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன்றதை திரும்ப திரும்ப நான் பேசுறதுனால நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன் நான் நீதிமான் என்பது. அப்ப என்னுடைய செயல்கள்லாம் என்ன ஆகுது? நான் வாயால் அறிக்கையிட்டதுனால, நான் நீதிமான் என்று நம்ப ஆரம்பிச்சிட்டதுனால என் சிந்தனை மாறுது, என்னுடைய செயல்கள் மாறுது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக நீதிமானுக்குரிய கிரியைகளை இந்த உலகத்துல நடப்பிக்க ஆரம்பிக்கிறேன். பாவத்தின் கிரியையில் வரும்போது அது நோன்னு நான் சொல்றேன், தைரியமா நோன்னு சொல்றேன். எப்போ நான் நோன்னு சொல்றேன்னா, நான் நீதிமான்னு புரிஞ்சுக்க போகும். ஏன்னா பாவம் என்னை அணுகும் போது, பாவ சோதனைகள் நமக்கு வரும்போது, நமக்குள்ள நாம் வச்ச விசுவாசம், நாம் அறிக்கையிட்ட விசுவாசம், கிரியினால் அல்ல கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினால் நீதிமான் அப்படின்ற அந்த விசுவாசம், அந்த வார்த்தைகள் நமக்குள்ள வரும். நம்ம நீதிமானாச்சே, இதை நம்ம செய்யக்கூடாது. கர்த்தர் நம்மை நீதிமான் ஆக்கி இருக்கிறார, இந்த பாவ கிரியில நான் செய்யக்கூடாது. கர்த்தர் என்ன சிலுவையில அவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறார. மோசமான மட்டமான பாவியா இருந்த என்ன, பிசாசின் பிள்ளையாக இருந்த என்ன, பிசாசின் கிரியைகளை நடப்பித்த என்ன மீட்டு ரட்சித்தார, விளைக்கரையமாக தன்னுடைய ரத்தத்தை கொடுத்தார, பாடுகளை அனுபவிச்சார. நான் அனுபவிச்சிருக்கணும் அந்த சிலுவை மரணத்தை, எனக்காக என் சார்பில் அவர் அனுபவித்தார அப்படின்றத நாம் உணர ஆரம்பிப்போம். இதுதான் நீதிமான். நாம சாம் சொல்லுவார் பாருங்க, கோட் சூட்டெல்லாம் போட்டுன்னு யாராவது டீ கடை பெஞ்சில் போய் உட்காருவாங்களா? பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாது. அதே போலதான் நீதிமான்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, பாவ கிரியைகள் வரும்போது அதை நம்ம நோன்னு சொல்லி, அது வேண்டாம் என்று சொல்லி அதை நம்ம நிறுத்திடுவோம். அதுக்குரிய பலனை தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிறது. அதனால்தான் வார்த்தையோட பலத்துல நம்ம வாழணும். கிரியினால் அல்ல கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினால் நாம நீதிமான். நீங்கள் தவறே செய்றீங்க, பாவமே செய்றீங்க, நான் இங்க போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க பாவம் செய்றீங்கன்னு. இதோ போதிக்கிறோம் பாருங்க. ஆதாம் வழியாக மனுக்குலமே பாவத்துல விழுந்தது. இதான் போதனை. நீங்கள் தவறு செய்கிறீர்கள்ன்றதுனால நான் இங்க நின்று உங்களை தவறு குற்றவாளிகள் என்று தீர்ப்பிடவே கூடாது, அப்படி நான் பார்க்கவும் கூடாது. ஏன்னா கர்த்தரே உங்களையும் என்னையும் நீதிமானாய் பார்க்கிற போது நான் ஏன் பாவிகளாக பார்க்கணும்? ஒண்ணு. ரெண்டாவது, அதெல்லாம் நான் கரெக்ட் பண்றது என் வேலை கிடையாது, ஃபாஸ்ட் வேலை கிடையாது. இது கரெக்ட் பண்றது ஏன் கிடையாதுன்னா, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அதை செய்யாதன்னு சொன்னார்னா செய்யாதீங்க, அவ்வளவுதான். அவர் அன்பா தான் சொல்றாரு, அன்பின் ஆவியானவரா தான் இருக்கிறார். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். அவரேனா யாரை குறிப்பிடுது? இயேசுவை குறிப்பிடுது. அவரே நமக்கு ஞானமும், அவர் தான் நம்முடைய ஞானம், அவர் தான் நம்முடைய நீதி, அவர் தான் நம்முடைய பரிசுத்தமும். கவனிங்க, அவரே பரிசுத்தமும். நமக்கு யார் பரிசுத்தம்? அவர் தான் பரிசுத்தம். நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னா அவர் என் கூட இருக்கிறதுனால நான் பரிசுத்தமா இருக்கிறேன், அவ்வளவுதான். இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. நானே சுயமா பரிசுத்தமா இல்ல,
அவரே எனக்கு பரிசுத்தமுமாய் இருக்கிறார். இயேசுவோடு நான் இருக்கிறதுனால, இயேசு என்னுடைய கர்த்தராய் இருக்கிறதுனால நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 1:31 சொல்லுகிறது. எவ்வளவு ஆதாரம் இருக்கு பாருங்க. அவரை விசுவசிக்கிறதுனால நாம் பரிசுத்தமாய் இருக்கிறோம் என்று. அத வசனத்தையே வாசிச்சு பாருங்க மறுபடியும். ஏன்னா நிறைய வசனங்களை ஏன் சொல்றேன்னா, நீதிமான் என்பது நம்ம ஜனங்களுக்கு, மக்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய காரியமா இருக்குது. ஒரு வசனம் சொல்லுது அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா ஒரு வசனம் சொன்னாலும் அவர் சொன்னது தானே, அதை நான் நம்புறேன்ல, அதை விசுவசிக்கிறேன்ல, அதுதான் நான் ரொம்ப முக்கியம். சொல்றாரு பாருங்க 5:1, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால். விசுவாசத்தினால் என்ன, எப்படி நம்ம அறிக்கை இடுறதுனால, நாம அவரை ஏற்றுக்கொண்டதுனால நீதிமான் ஆயிட்டோம். ஆனா நமக்கு புரிய மாட்டேங்குது நம்ம நீதிமான்னு. அப்போ நம்ம விசுவசிச்சுதான் ஆகணும். நமக்கு புரியலன்னா, நம்முடைய உள்ளம் நம்மளை தீர்ப்பிட்டுட்டே இருந்ததுன்னா, குற்ற உணர்வு நமக்குள்ள வந்து நீ பாவிதான், நீ பாவம் செய்யற, கடவுள் உன்னை ஏத்துக்க மாட்டாரு, நீ ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகாத, நீ இந்த தப்பு பண்ணிட்ட, அதை பண்ணிட்ட, இதை பண்ணிட்ட, ஜெபம் பண்ணாத அப்படின்லாம் நம்ம மனசாட்சி இல்லை நமக்குள்ள இருக்கிற காரியங்கள் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கும். பிசாசே சொல்லுவோம். அதனால நாம புரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் நம்ம அறிக்கையிட்டு விசுவசிக்க வேண்டியதா இருக்கிறது. இங்க சொல்றாரு பாருங்க, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நம்மள நீதிமான்றதை நம்ம உணர்ந்தா தான் தேவனிடத்துல நமக்கு சமாதானம் இருக்கும். சமாதானம் இருக்கிறது என்பதை விசுவசிக்க முடியும். ஏன் நிறைய ஆவிக்குரிய மனிதர்களால தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியல? இந்த பாவ பிரசங்கங்களை நிறைய கேட்குறாங்க பாருங்க, சின் கான்சியஸ்னஸ் அதோட பிரசங்கத்தை நிறைய கேட்குறாங்க பாருங்க. அவங்க அவங்க தங்களையே பாவிகள் என்று திரும்ப திரும்ப அடித்து கொள்ற மாதிரி திரும்பி திரும்பி நம்மளே அடிச்சுக்கிறது தான். நான் பாவி, நான் பாவி, நான் பெரும்பாவி, நான் கொடும்பாவி. இவங்க உட்கார்ந்து அடித்து கொள்ளுகிறார்கள். நான் பாவி ஆண்டவரே, நான் பாவி, அடிச்சுக்கிற மாதிரி தான் அது. நான் பாவி ஆண்டவரேன்னு சொல்ற எந்த மனுஷனும் தேவனிடத்துல ஐக்கியப்படுவதில்லை, படவும் முடியாது. அவன் ஐக்கியத்திலையும் இல்லை. இந்த வேதம் சொல்லுது பாருங்க, இயேசுவினால நீங்க நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீங்க, அதுவும் விசுவாசத்தினால. அதுவும் இங்க விசுவாசத்தினாலன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நாம் விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். சமாதானம் பெற்றிருக்கிறோம்னா ஐக்கியத்தை பெற்றிருக்கிறோம். நாம அதனால்தான் நீதிமான் என்பதை அறிக்கையிடுறதுல நம்ம ரொம்ப மும்முரமா இருக்கணும். நம்ம நீதிமான்றத புரிகிற வரைக்கும் நான் நீதிமான் தான் எத்தனை பேர் வேணா வந்து சொல்லலாம், நீங்க பாவின்னு சொல்லலாம். ஆனா உங்களுக்குள்ள நான் நீதிமான் தான் அப்படின்ற அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, வேதம் சொல்லுது தேவனிடத்துல சமாதானம் உள்ளவர்களாக்கி உங்களுக்கு அந்த ஐக்கியம் உண்டாயிருக்கு. அதுதான் அங்க ப்ரிஷியஸான விஷயமே. நீதிமான்றது என்ன? அதுதான் ப்ரிஷியஸான காரியம். எது ப்ரிஷியஸானது? தேவனோடு ஐக்கியப்படுறது. என்னை எத்தனை பேர் வேணா வந்து சொல்லலாம், என்ன பாவின்னு சொல்லலாம், நீ பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லலாம். ஆனா நான் அதை ஏற்றுக்கவே மாட்டேன். அவங்க எவ்வளவுதான் என்னை கன்வின்ஸ் பண்ணாலும் சரி, அந்த இடத்த விட்டு நான் போயிடுவேன் ஒழிய. என்னை பாவின்னு சொன்னாங்கன்னா அடுத்த தடவை அவங்கள பார்க்கவே மாட்டேன் திரும்பி. ஏன்னா எனக்குள்ள நான் நீதிமான் என்று சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை. என்னை நீதிமான்றதை நான் வருஷக்கணக்கா சொல்லி சொல்லி உள்ள வச்சுட்டேன். வருஷக்கணக்கா சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் அப்படி சொன்னேன். நீங்க ஒரு 4-5 நாள் சொன்னாலே போதும், நீதிமான்றது விளங்கிடும். அது ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை இல்லை. நான்லாம் வருஷக்கணக்கா உட்கார்ந்து கிரியினால் அல்ல கிறிஸ்துவை பற்று விசுவாசனால் நீதிமான். அதனால்தான் இதை பிரசவம் பண்ணக்குள்ள வேற எதுவும் வரமாட்டேங்குது வாயிலேருந்து.
பாவி, கொடும்பாவி, பெரும்பாவி, நீங்க பாவியா இருக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் ஏன் வரமாட்டேங்குதுன்னா இது உள்ள போயிடுச்சு. உள்ள போனதுனால, நான் நீதிமான் உணர்ந்ததுனால நான் தேவனிடத்துல ஐக்கியம் பெற்று இருக்கிறேன்றது எனக்கு புரியுது. மறுபடியும் சொல்றேன், எதுவுமே விசுவாசத்தினால தான் நாம் புரிஞ்சு கொள்ள முடியும், தேவனுடைய கிரியைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு நெகட்டிவான தாட் வந்தாலும் சரி, எதிர்மறையான எண்ணங்களோ சிந்தனைகளோ ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளான சிந்தனைகளோ எது வேணா வரட்டும், விசுவசித்தேன்னு அதெல்லாம் பேச ஆரம்பிங்க, உங்க சிந்தனை மாறிடும். இன்னைக்கு எனக்கே நான் சொல்லிக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை, கிரியினால் அல்ல கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினால் நான் நீதிமான். ஏன்னா அது சிந்தனையாய் எனக்குள்ள போயிடுச்சு, என்ன நீதிமானா பார்க்க மட்டும்தான் தெரியும். அதனால்தான் ஜபம் ஆரம்பிக்கும் போது தேவனோடு நான் ஐக்கியப்பட்டு விடுறேன். நீங்களும் அப்படித்தான். என்னை விட வித்தியாசமான ஆள்கள் நீங்க இல்லை, உங்களை விட நான் வித்தியாசமான ஆள் இல்லை. விசுவாசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களும் நானும் ஒண்ணுதான். அதை அறிக்கை இடுறதுனால தான் நான் பெற முடியும். இங்க சமாதானம் உண்டா இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில சிந்தின இரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கி, சமாதானம் ஐக்கியம், பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அவர் ஒப்புரவாக்கினார். கர்த்தரையும் நம்மையும் இயேசு சிலுவையில ஒன்றாக்கினார், ஒப்புரவாக்கினார். நோ டிஃபரன்ஸ். எனக்கும் அவருக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எதுவுமே இல்லை, எந்த வித்தியாசமும் இல்லை. அவர் சிந்தின ரத்தத்தினால. ஏன் இயேசு கடவுள் என்று சொல்றோம்? சும்மா எங்க அப்பா அம்மாலாம் கிறிஸ்தவங்களா இருந்ததுனால நான் கடவுள் சொல்றேன்னா இல்ல. வேத வாக்கியத்தை வாசிச்சு பாருங்க ஆழமா. அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கி, ஐக்கியத்தை அவர் உண்டாக்கிட்டார். பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் ஒப்புரவாக்கினார். தேவனோடு கூட நம்மளை ஒப்புரவாக்கினது மட்டும் இல்ல, நல்லா கவனிங்க, பரலோகத்தில் உள்ளவைகளோடு ஒப்புரவாக்கினார்னு வேதம் சொல்லுது. பரலோகத்தில் உள்ளவைகளோடு நம்மளை ஒப்புரவாக்கினார்னா வானதூதர்களோடும் நம்மளை ஒப்புரவாக்கினார். பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அப்படின்னா கர்த்தரோடு கூட மட்டும் நம்மளை ஒப்புரவாக்கல, அங்க இருக்கிற வானதூதர்களோடு நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். அங்க இருக்கிற பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற அத்தனை வானதூதர்களோடும் நமக்கு ஐக்கியம் உண்டாயிருக்குது, நல்ல உறவு உண்டாயிருக்கிறது. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு யாருமே இல்லை பிரதர், நான் தனியா இருக்கிறேன் பிரதர், என் பிரச்சனையை நான் தனியா ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்குது பிரதர், எனக்கு யாருமே இல்லை பிரதர் அப்படின்றாங்க. ஹலோ, உங்களுக்கு கர்த்தர் இருக்கிறாரு, கோடான கோடி எண்ண முடியாத அளவுக்கு வானதூதர்கள் உங்களோடு ஒப்புரவா இருக்கிறாங்க. வேதம் சொல்லுது, ஒரு வானதூதன் ஒரே சமயத்துல 85,000 பேரை கொண்டு குவித்தானோ. பழைய ஏற்பாட்டுல இருக்குது. ஊரே காலி பண்ணிடுறாங்க 2-3 நிமிஷத்துல வானதூதர்கள். உங்க விரோதிகள் நீங்க நினைச்சுன்னுக்கிறீங்க பாருங்க, ஒரு வானதூதன் போதுங்க. விடிஞ்சு ஏஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கூட இருக்க மாட்டான்.
உங்களுடைய ஐக்கியம் எங்க இருக்குது? உங்களோட யாரு ஐக்கியப்பட்டிருக்கிறான்றது உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஒரு வானத்தூதனால எது வேணா செய்ய முடியும். நாம இன்னுமே நிறைய காரியத்துக்கு பயந்து கொண்டு ஒளிந்து கொண்டு நடக்காது, கூடாது, முடியாது அப்படின்லாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். நீங்க பேசுனீங்கன்னா வான்மண்டலத்தில் இருக்கிற சேனைகள் புறப்படும். அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற அவருடைய தூதர்களேன்னு வேதம் சொல்லுது. சங்கீதம் 103:20. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியங்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். கமாண்ட் யுவர் ஏஞ்சல்ஸ். அதுதான் நான் சொல்றேன். கமாண்ட் பண்ணுங்க வானதூதர்களை, கட்டளை இடுங்க. அவங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க உங்க கட்டளைகளை கேட்டு. ஏன்னா நீங்க தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க, மறந்துடாதீங்க. நீங்க கட்டளை இட்டீங்கன்னா, தேவனுடைய பிள்ளையாக கட்டளை இட்டீங்கன்னா அவர்கள் அதை நிறைவேற்றி தருவார்கள். உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை வருதான்னு கவனிச்சிக்கினே இருக்கிறாங்க. இன்னும் உங்க வாயை கவனிச்சிக்கினே இருக்கிறாங்க. நிறைய டைம் அவங்களாம் நினைச்சுக்கிறாங்க, நமக்கு கட்டளை கொடுத்துருக்கலாமே, ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சி நிற்கிறாங்களே அவங்களாம் பிச்சைக்கார மாதிரி, ஒன்றும் இல்லாதவர்களை போல கர்த்தரோட போய் கெஞ்சி நிற்கிறாங்களே. அவர் சொன்னார் கட்டளை இடுங்க, அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு. இயேசு சொல்றாரு, உங்க வாழ்க்கையில வானதூதர்கள் மனித ரூபத்துல காணப்படுவார்கள் கூட சொல்றாரு இயேசு போதிக்கும் போது. எபிரேயர் 1:14. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தம் ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்ட பணிவிடையின் ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. இந்த எபிரேயரோட ஆசிரியர் யாருன்னே தெரியல. பொதுவா பவுலுன்னு சொல்லிடுறாங்க. அவருடைய ரைட்டிங் இதுக்குள்ள இல்லவே இல்லை. நீங்க மற்ற திருமுகம்லாம் எடுத்து வாசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் கொரிந்தியர்லேருந்து கலாத்தியர்லேருந்து அவருடைய நட நமக்கு புரியும். தமிழில் மொழிபெயர்த்து இருந்தாலும் அவர் பவுல் பேசுறாருன்றது நமக்கு நல்லா தெரியும். எங்கேருந்து நீங்கள் வசனம் எடுத்து பேசினாலும் உங்களுக்கு புரியும். ஆனால் இந்த எபிரேயர் பாருங்க, அந்த நடையில் இல்லை, பவுலோட நடையில் இல்லை. நிறைய பேரோட இது என்னன்னா, செக்ரட்டரியை வச்சு எழுதியிருப்பாரு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இந்த திருமுகத்தை செக்ரட்டரியை வச்சு எழுதியிருந்தாலும் அவருடைய நட அப்படியே தான் இருக்கும். இல்லை, அதனால்தான் நிறைய தியாலஜன் இது பவுல் எழுதலை அப்படின்றதை சொல்லுகிறாங்க. இது எபிரேயர்ல இருந்த ஏதோ ஒரு சபையிலேருந்து சபை போதிக்கிறவர் எழுதுனது. நான் என்ன மாதிரி இல்லை உங்களை மாதிரி இல்லை விசுவாசி ஆனவர் பாஸ்டர் ஆகி எழுதுனது. அதையும் கர்த்தர் இதுக்குள்ள நமக்குள்ள வச்சிருக்கிறார். இந்த 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 புஸ்தகம் ரொம்ப முக்கியமா இருக்குது பாருங்க. எபிரேயர் புஸ்தகம் ரொம்ப முக்கியமானது. எல்லா புஸ்தகமும் முக்கியமானது தான். ஆனால் இதோட கருத்து மற்ற திருமுகத்தில் இல்லாததெல்லாம் இதுல எழுதப்பட்டிருக்கு. சொல்றாரு பாருங்க, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படி. யார் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறார்கள்? இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்களோ நம்மளை தான் சொல்லுதீங்க. அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த போதகர் போதிக்கிறார், ஆவியானவர் ஒரு வழியா போதிக்கிறாரு. எவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்கு பாருங்க. சொல்றாங்க, அந்த சபையில மட்டும் இல்லை, அந்த காலகட்டத்தில் மட்டும் இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுக்கு அப்புறம் வந்த இமீடியட் சீடர்கள் மட்டும் இல்லை, அடுத்த ஜெனரேஷன் மட்டும் இல்லை. அவர் சொல்றாரு, சொல்றாரு பாருங்க, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு. யாருக்கு ஊழியம் செய்ய? யாருக்கு வேலை செய்ய? ஹலோ,
வான தூதர்களை வேலை செய்ய வச்சிங்களா? நீங்களே செஞ்சுன்னுக்கிறீங்களா? ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்கள் நிமித்தம் ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாருக்கும் அனுப்பப்படும் பணிவிடையின் ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா? அப்படின்னா அர்த்தம், அவர்கள் நமக்காக பணிவிடை செய்கிறார், அடிமைகள் அல்ல அவர்கள். என்னைக்கு நம்ம கர்த்தருடைய குடும்பத்துல நம்ம பிறந்துட்டோமோ அப்பொழுதே நம் பிள்ளைகள் என்ற அங்கீகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு யோவான் 1 வாசிக்கிறோம் இல்லையா? அந்த அதிகாரம் என்ன? யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் இருக்கோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளை ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாருன்னு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. பிள்ளை ஆக்கினார்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கலாம், ரைட்? அங்க அதே போதுமானது இல்லையா? பிள்ளை ஆக்கினார், பிள்ளை ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கலாம். அதிகாரம் கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம்? அவருடைய மேல எல்லாவற்றையும் பயன்படுத்த நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதுதாங்க, புரியுதுங்களா? நம்ம அதை மறந்துடுவோம், அது நமக்கு கொடுக்கப்படலைன்னு யாராவது பிரசங்கம் பண்ணிடுவாங்க. அதனால அதை நம்ம பயன்படுத்தாமலே இந்த உலகத்துல போயிட போறோன்றதுக்காக கர்த்தர் அங்க அதிகாரம்ன்ற ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு எதன் மேல அதிகாரம் இருக்குதோ அதன் மேலெல்லாம் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அத்தாரிட்டி. அதிகாரம்னா என்ன அர்த்தம்? நிறைய பேரு வல்லமை, கர்த்தர் நமக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார் அப்படின்றது நிறைய ஆவிக்குரிய மக்களுக்கு தெரியுது. அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரியுதான்றது தான் கேள்விக்குறி. ஏன்னா நான் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னா தான் நான் தைரியமா அதை பயன்படுத்துவேன். எனக்கு தெரிஞ்சாதான் நான் அதை பயன்படுத்த முடியும் இல்லையா? அதிகாரம் உடையவர்கள், கர்த்தருக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அந்த அதிகாரம் இருக்குது. ஏதோ நம்ம பிள்ளைங்க ஆக்கிட்டாரு, இன்னும் அப்படியே தான் இருக்கிறோம் அப்படின்றது இல்லை. எல்லாவற்றின் மேலும், படைப்புகள் மேலும் அதிகாரம் கொடுக்குறாரு. அதனாலதான் சொல்றாரு, யோவான்ல சொல்லும் போது சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவேன்னு ஒரு தடவை சொன்னாலே கவனிக்கணும், 2 தடவை சொல்றாருன்னா நல்லா உன்னிப்பா கவனிக்கணும். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்தில் போகிறபடினால் என்னை விசுவசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், என்னை விட பெரிய கிரியைகளை செய்வான். அப்போ அதிகாரம் அவங்க கொடுக்குறாருல்ல, அவருக்கு இருந்த அதிகாரத்தை நமக்கு கொடுக்குறாருல, அதான் புரிஞ்சுக்கணும். இங்க அந்த வசனம் ஏதோ வல்லமை கொடுத்துட்டாருன்றது இல்ல, அவருக்கு இருந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்துட்டாரு. அதனாலதான் சொல்றாரு என்னை விட பெரிய கிரியைகளை செய்வீங்கன்றாரு. அப்போ நாம யாரு புரியுதா? நம்மளை பற்றிய படம் என்ன? நான் படிக்கல பிரதர், என்கிட்ட காசு இல்லை பிரதர், எனக்கு எதுவும் தெரியாது பிரதர், நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை பிரதர். ஹலோ, அவருடைய அதிகாரத்தை கொடுத்து அவருக்கு எதெல்லாம் கீழ்ப்படியுதோ அதெல்லாம் நமக்கும் கீழ்ப்படியும்ன்றாரு கர்த்தர். அதான் அதிகாரம். நான் சொன்னேன்னா அது கீழ்ப்படியணும். அவர் வந்தப்போ செஞ்சு காமிச்சாரு, மரணம் கீழ்ப்படிந்தது. லாசரே ஏஞ்சி வானாரு, அவன் உயிரோட ஏஞ்சி வந்தான், மரணம் விட்டுருச்சு. அவனை இயற்கையை பார்த்து பேசினார், அமர்ந்தது. அது பிசாச ஓடிப்போ அப்படின்னாரு, ஓடிப்போச்சு. நான் கட்டளை இட்டா ஒரு கூட்ட வான தூதனையே அனுப்புவார் கர்த்தர்ன்றார் இயேசு. நீங்க கட்டளை இட்டீங்கன்னா ஒரு கூட்ட வான தூதன் வந்து உங்களுக்கு பணிவிடை செய்வான், வந்து உங்களுக்கு வேலைகளை செய்வான், எதிரிகளை ஒண்ணு இல்லாம ஆக்குவான். நம்ம கண்கள் திறக்கப்படணும். எலிசா, அவனுக்கு எதிராக ராஜாக்கள், சிறிய ராஜாக்கள்லாம் வராங்க, சிரியாவின் ராஜா வரான் எதிர்த்து. அப்படி வரும்போது
இவனுடைய வேலைக்காரன் பயந்து கொண்டு இருக்கிறான். ஒரு ஆள் இவனுக்காக வருகிறான், இந்த எலிசாவை பிடிச்சின்னு போகணும், சிறைப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய ஆர்மியே எடுத்துன்னு வரான் பாருங்க. எலிசா ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஆள் தான், அதுக்கு என்னத்துக்கு படை? இவன் படையே திரட்டி கொண்டு வரான் எலிசாவை பிடிச்சின்னு போறதுக்கு. அவனுக்கே விளங்குது தீர்க்கதரிசினா எவ்வளவு வல்லமை உள்ளவன் என்பது. யாருக்கு? எதிரிக்கு விளங்குது. நிறைய டைம் பிசாசுக்கு விளங்குது, ஆவிக்குரிய ஜனங்களுக்கு விளங்க மாட்டேங்குது. இங்க கேசி ஓடி வந்து சொல்றான், வெளியே அந்த மலையில போய் பார்க்கறான், அங்க ஃபுல்லா படை நின்று நிக்குது, ஆர்மி நின்று நிக்குது. ஓடி வந்து எலிசா கிட்ட சொல்றான், நம்மளை எதிர்த்து ஒரு படையே வந்திருக்குது, லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்க படை ஆயுதங்களோடு வந்துட்டாங்க, நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, கொண்டுடுவாங்க அப்படின்னு கதறான். அப்போ கேசியின் கண்களை இந்த எலிசா திறக்கிறான். அவ திறந்து பார்த்தப்போ மலைகள் முழுவதும், இவங்க இருந்த மலைகள் முழுவதும் தேவனுடைய படை நின்று கொண்டு இருந்தது. வான தூதர்கள் இருந்தாங்க, அக்கினி ரதத்தோட இருந்தாங்க. பாருங்க, மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க கையில. பீரங்கி இன்னைக்கு பார்த்தா நம்மளை சுத்தி AK-47 பீரங்கி, ஸ்கட்டு, இட்டு, ஏதோ மிசைல்ன்றாங்களே, ட்ரானுக்குன்றாங்களே, எல்லாத்தையும் வச்சு நம்மளை சுத்தி இருக்கிறார்கள். ஆவிக்குரிய உலகம் நமக்குள்ள நமக்கு வெளியே இருக்குது. அப்போ இந்த எலிசா சொல்றாரு, அவங்க இருக்கிற படையை விட நம்மளுக்கிட்ட இருக்கிற படை அதிகம்ன்றாரு. ஏன்னா நாம புரிஞ்சுக்கிறது இல்ல, வானதூதர்கள் பணிவிடை செய்யும்படியாக நம்முடைய கட்டளைக்கு அவங்க காத்து கொண்டு இருக்கிறாங்க. அவன் நம்ம வாயை பார்த்துக்கினே இருக்கிறாங்க, நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும். வார்த்தை நம் வாயிலிருந்து உதிர்க்கும் என்று சொன்னா விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை கேட்டு அதை முடித்து தர தயாரா இருக்கிறாங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், there is a help for you. உங்களுக்கு பின்னாடி ஒரு படையே இருக்குது. கர்த்தர் ஒரு படையே கொடுத்திருக்கிறார். ஏன்னா நீங்க அவருடைய பிள்ளைங்க. நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா, நீங்க கட்டளை இட்டீங்கன்னா, பரலோகத்தின் சேனைகள், தயாரா இருக்கிற சேனைகள் நகர ஆரம்பிக்கும், யுத்தம் செய்யும், ஜெயம் கொள்ளும். ஏன் நாம நீதிமான்றது புரியுதா? ஏன் நாம் தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கிறோன்றது புரியுதா? அப்பதான் சத்தியத்தை சரியா விளங்கி கொள்ள முடியும், மற்றவர்களுக்கு நம்மளால சொல்ல முடியும். Praise the Lord. God bless you. எல்லாரும் எழுந்திருப்போம்.